பல கோடி ரூபா மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா கம்பி கட்டின கதை. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நட்டி சார், ஷாலினி, முகேஷ், அதுக்கப்புறம் சிங்கம்புலி, ஸோ இந்த மாதிரி இன்னும் பல காமெடி ஆர்டிஸ்ட்டை கொண்டு எடுத்த படம் தான் கம்பி கட்டின கதை. இந்த படம் பார்க்குற நிறைய பேருக்கு சதுரங்க வேட்டை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு மாடர்ன் வேர்ஷன் ஆஃப் சதுரங்க வேட்டை, இன்னும் ஒரு ஃபன் வேர்ஷன் ஆஃப் சதுரங்க வேட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நட்டி சார் அதாவது எதனால் இதை வந்து நான் சதுரங்க வேட்டையோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னா இந்த ராபரி, இந்த வந்து சீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நட்டி சார் ஆல்ரெடி சதுரங்க வேட்டையில் ஒரு செம்ம மாசான ஒரு விஷயம் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை அப்படியே இங்கே கொஞ்சம் காமெடி கலந்து கிளாஸாக இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறதா தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போன இந்த கோகுனூர் வைரம் இருக்கு இல்லையா, இந்த வைரம் வந்து ஒன்றும் இல்லை, 2 வைரம். அதில் ஒன்று தான் வந்து ராணிக்கிட்ட கொடுத்தோம், இன்னொன்று வந்துட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது. இதை வந்து தமிழ்நாட்டில் யார்கிட்டயோ வந்து சேல் பண்ண போகிறாங்க. அந்த சேல் பண்ண வைரத்தை யாருக்கும் தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த வைரம் கடைசியாக வந்துட்டு ஒரு சில காரணங்களால் வேறு போலீஸ் கஸ்டடிக்கு போயிடுச்சு. ஸோ இந்த கஸ்டடிக்கு போன இந்த வைரத்தை நட்டியை வச்சு எடுக்கலாம். இந்த வைரம் கடைசியாக நட்டி கைக்கு போச்சா இல்லையா, இதுக்காக என்னெல்லாம் மாறுவேஷம் போட்டார், என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணார், யாரெல்லாம் ஏமாத்தினார், யார்கிட்டெல்லாம் சண்டைக்கு போனாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருந்தது. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கும்போது சதுரங்க வேட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் ஜாலியாக ஃபன்னாக கலர்ஃபுல்லாக இந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக முகேஷ் அப்படிங்கிற ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் ஹீரோ மெட்டீரியலாக நல்லா 6 பேக்லாம் வச்சுட்டு ஹீரோ மெட்டீரியலாக வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி ஷாலினி அவர்களும் ரொம்ப சூப்பராக ஏதுவாக கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக டைரக்டர் வாங்கியிருக்காங்கிறது. சாங்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இதை ரெண்டும் எடுத்துட்டோம்னா ஒரு சில இடத்துல சாங்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு எதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் போகும்போது படம் இன்னும் வந்துட்டு சுவாரஸ்யமாக, இன்னும் வந்துட்டு ஜாலியாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டணும், அதுதான் வந்து சினிமாட்டோகிராஃபரோட ஒரு மேஜர் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இருக்க அந்த மேக்கப்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு அந்த லொக்கேஷன்ஸை இன்னும் நார்மலாக இருக்கிறத விட இன்னும் ரொம்ப அழகாக சினிமாட்டோகிராஃபியில் காட்டியிருக்காங்க. அண்ட் படத்தோட ஃபைனல் இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இடத்துலையும் ரொம்ப பெரிய ஃபைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, சின்ன ஃபைட்ஸ் தான், அதுவுமே ரொம்ப அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்துட்டு கம்பி கட்டின கதை, ஒரு பொய்யை எப்படி உண்மையாக்கலாம், ஒரு உண்மையை எப்படி பொய்யாக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நட்டி சாரை வச்சு எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஜாலி அண்ட் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.